வணக்கம் நேர்களே, மற்றுமொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இன்றைய மாலை பொழுதில நாங்கள் வந்திருக்கிறோம் வட்டுக்கோட்டை அராலி பகுதியில். குறிப்பா வட்டுக்கோட்டை அராலி பகுதி எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு இடம். எடுக்க எடுக்க குறையாமல் அதிகரித்து கொண்டு செல்கிறதே தவிர குறைவு என்பது இங்கு இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவுத்துக்கு இங்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மக்கள் எல்லாருமே மிக வறுமையில் காணப்படுகிறார்கள். அதிகமாக இந்த அராலி பகுதியை எடுத்தோம் என்று சொன்னா கொஞ்சம் போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்கு, வேலை பிரச்சனை இருக்குது, இந்த பிள்ளைகள் கல்விக்கு செல்கின்ற பிரச்சனை இருக்கு. எல்லாத்திலையுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதோடு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பல பேருக்கு மிக வறுமைக்குட்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் எக்கச்சக்கமானவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வரும் முகமாக உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு குடும்பமாக உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறோமோ அதற்கு பிற்பாடு அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் இந்த இடத்துல இருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளிலும் உங்களுக்காக நாங்கள் ஒரு சில குடும்பங்களை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த குடும்பங்களுடைய காணொளிகளை நீங்கள் முழுமையாக பாருங்கள். காணொளிகளை முழுமையாக பார்த்து நீங்கள் உதவிகளை செய்ய வேணும். கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில எங்களுடைய செந்தில் குமரன், அதாவது கனடா நிறுவனத்தின் மூலமாக உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செந்தில் குமரன் அவரை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறேன். அவர் மூலமாக இந்த அராலி பகுதியில் பல்வேறுபட்ட உதவிகள் கிடைத்திருக்கிறது, கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் கிடைக்க காத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அவர் போல் இன்னும் பல மகான்கள் வெளிவர வேணும், இவர்களுக்கான உதவிகளை வழங்க வேணும். செந்தில் குமரன் ஐயா மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவருக்கும், அவர்களுடைய அந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அது மாத்திரமில்லாமல் அவர்களை தாண்டி புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் எங்களுடைய நாடுகளில் இருந்தும் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்கினிய உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியோடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இத்தோடு உங்களுடைய உதவிகள் நின்று விடாமல் இன்னும் தொடர்ந்து உங்களுடைய உதவிகள் வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். என்னவர்களே, இன்றைய நாளிலும் உங்களுக்காக நாங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக ஆரம்பத்திலேயே நான் கூறியிருந்தேன், வட்டுக்கோட்டை அராலி பகுதியில தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலையும் நாங்கள் இன்றைய நாளில் ஒரு தாயாரைத்தான் சந்திக்க வந்திருக்கிறோம். அவருக்கு என்ன பிரச்சனை என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொளி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் அனைவரும் இந்த காணொளியை பாருங்கள். இந்த காணொளியின் இறுதியில் இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் முகவரியை நாங்கள் பதிவு செய்கின்றோம். இவர்களுடைய இந்த வறுமைக்கு போல் உதவிகளை செய்ய விரும்பக்கூடிய நீங்கள் இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொண்டு நீங்கள் உதவிகளை வழங்கலாம். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் நேரில் இவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். நீங்கள் நேரில் இவர்களை சந்தித்து நீங்கள் உதவிகளை உங்களுடைய கரங்களினால் வழங்குகின்ற வேளையில் அது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு, இன்றைய நாளை நாங்கள் தெய்வானை அம்மாவோட தான் நிகழ்ச்சியோடாக கதைக்க போறோம். அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவைப்படுகிறது, அவர் இப்போது என்ன நிலையில் இருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளை நாங்கள் நிகழ்ச்சியோடாக கதைக்க போறோம். இப்ப அம்மாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. அந்த அம்மா யார் யார் இருக்கிறார்கள், எங்கிருந்து வருகிறார், அவர்களுடைய ஒவ்வொரு நாள் வருமானம் எவ்வாறாக கடந்து செல்கிறது, இப்போது அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாகத்தான் எங்களுடைய நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க அந்த அம்மாவோட கதைக்கலாம். எனக்கு 5 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள் என்னோடான் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் செய்து அவன் விட்டுட்டு போயிட்டான், அதுவும் என்னோடான் இருக்குது. எங்களுடைய அப்பா செத்து 1 வருஷம் 6 மாதம். எங்கள் அப்பா செத்து நான் தான் உழைச்சி இப்போ சாப்பாடு பொடிகள் இல்லாமல் அவருக்கு வேறு தாங்களும் தங்களோட குடும்பமாக இருக்கணும். அதான் நான் மாதிரி உதவி செய்ய சொல்லி கேட்குறதுக்கு தான் வந்தேன். மற்ற 40 வயது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அவள் இப்போ கல்யாணம் செய்யலை, அவள் வேண்டாம் இருக்கிறா. அவள் அக்கா தங்கச்சி இப்படி இருக்கிறா, நான் என்னண்டு கல்யாணம் செய்கிறது, நாங்களும் இப்படித்தானே போகணும்னு சொல்லி மாட்டேன்ண்டு ஒரு சரமாக இருக்கிறா எங்களோட உள்ளேந்து. அதான் எனக்கும் எதனா உதவி திட்டத்தை தெரிச்சுட்டு தான் நானும் கொண்டு கேட்குறதுக்கு வந்தேன். நாங்கள் உதவியாக வியாபாரத்துக்கு போகிறத மீன் வியாபாரம் முதல் நாளும் மீன் வியாபாரத்துக்கு போய் இருந்து அடுத்த நாள் சொன்ன வேறு எனக்கு நெஞ்சுக்கு என்ன செய்யுது, நான் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், இன்றைக்கு நான் போகலை வியாபாரம்ட்டு சும்மா இருந்து இது டிவியில் பாட்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன். சிவாசி இந்த பாட்டு கேட்டுக்கொண்டு இருந்துட்டு
நான் ஆஸ்பத்திரி போகிறேன்னு சொல்லி போட்டு இருந்தவரை அப்போ நான் எப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ரெண்டு பான் தாவில்லை என்ன செய்வான்னு சொல்லி பான் ஒரு ரெண்டு பண்ணி சாப்பிட்டுட்டு போனவர் ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தவர் போய் நான் மகனை கூப்பிட்டு தான் அப்பாவை ஏற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மூத்த தம்பி ஏற்றி கொண்டு போனவர் அங்கே போய் ஆஸ்பத்திரி போனது இந்த ஆஸ்பத்திரி போனோம் ஆம்புலன்ஸில் ஐயாவுக்கு நெஞ்சிலான ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனேன் ஆம்புலன்ஸில் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்பாக்கம்மா கடுமையாக வாங்க அம்மா போகிறதுக்குன்னு சொல்லி மகன் கேட்டு அங்கே போகிறதுக்குள்ளே ஆள் முடிஞ்சு அவ்வளோதான் நடந்த பிரச்சனை அவங்களுக்கு சரியான கஷ்டம் பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் செய்து அவருக்கு வேற போட்டினம் போனாலும் எனக்கு தருவினம் இதன் காசை கொண்டு தருவினம் ஜாமானுக்கு பண்ணிய தருவினம் அது நடக்குது இதுதான் முதல் அட்டாக்கி நீங்கள் உடனே கொண்டு வந்திருந்தால் சுகப்படுத்தியிருக்கலான்னு சொன்னேன் ஆனால் நொட்டுக்கோ வியாபாரம் போய் கொண்டு தான் அண்டை தான் போயில்லை ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லி உங்களுக்கும் சும்மா தானே நான் சுவா மாத்தான் மகனோட போச்சலிச்சில் நான் சுவா மாத்தான் இருக்கிறேன் 3 பேசண்டா கொண்டு போயினேன் நானும் மாறி போகிறேன் தானே போனேன் போய் அங்கே தடை பிடிக்கன்னு சொல்லி அங்கே போன உடனே ஒரு காட்டத்தைக்குன்னா யார் ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு ஆக மொத்தத்துல உங்களோட விட்ட எல்லாருமே அதாவது அப்பாவும் இல்லை பிள்ளைகள் எல்லாரும் கல்யாணம் கட்டினோம் ஒரே ஒரு மகள் மட்டும் இருக்கிறா 41 வயசுல திருமணம் செய்யாம அதாவது மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எப்படி எந்த வாழ்க்கையும் இப்படி போயிடுமோன்ற ஒரு பயத்துல வந்து திருமணம் செய்யாம இருக்கிறா அதுதான் உண்மையான விஷயம் சரிம்மா இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு தான் ஒரு தாயா பார்க்க சரியான ஒரு விரக்தியா இருக்கு இந்த பிள்ளை இப்படி இருக்குதே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு பட் இருந்தாலும் என்ன செய்யறது நாங்க திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை சீரழிகிறதுக்கும் பார்க்க நாங்கள் அம்மாவோட இருந்துடலாம்னு சொல்லி சில பேர் யோசிக்கணும் அதான் உண்மையான ஒரு விடயம் அதை தாண்டி நாங்கள் இல்லா காலகட்டத்தில் பிள்ளை என்ன செய்யும் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கலாம் அது எல்லா பெற்றோர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சரி இதையெல்லாம் தாண்டி இப்போ அப்பா ஆரம்பத்தில் மீன் வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தவர் மீன் வியாபாரம் செய்து எப்பவுமே வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியவர் தான் திடீரென்று வேலைக்கு இன்னைக்கு நான் போகல ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்றதால இருந்தது ஆனால் இவ்வளோ காலமும் அவர் இருந்த காலகட்டத்தில் வேலைக்கு போய் ஏதோ 5-10 உங்களுக்கு உழைச்சி தந்ததால உங்களுக்கு இவ்வாறான உதவிகள் தேவைப்பட்டிருக்காது இப்போ அவரும் இல்லாத கட்டத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அடுத்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் செய்கிற அந்த வேலையால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ காணிக்கில் தான் அப்பா சாப்பாடு சாப்பிட்டோம்னா தம்பி மகன் வேற அம்மா வரட்டாம் போல அம்பியாக்காண்டு சொல்லி அப்போ நான் பானை வச்சுட்டு கையும் நான் பாருன்னுட்டு உடுப்பலையெல்லாம் வச்சுட்டு தான் வந்தேன் கைகால் முகம் கழுவி போட்டு இங்கே முன்ன வந்தேன்னா 1200 சம்பளம் தருவினேன் பிடிக்க 9 மணிக்கு போனால் பின்னர் 5 மணிக்கு வர 1200 அதை கொண்டு தான் சாமான்கள் வேண்டி சமைக்கிறது கொள்றது ஆக மொத்தத்தில் பார்க்க போனால் அம்மாண்ட 1500 அந்த வருமானத்தில் தான் உங்களோட 3 நேர சாப்பாடு போய்கொண்டிருக்குது 3 நேர சாப்பாடுங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேலையை போயிடுவீங்க உங்களுக்கு லீவு நாளுன்றது இல்லையோம்மா ஒவ்வொரு நாளும் வேலை வராது எங்களுக்கு போகிறது வேலை இருந்ததுன்னா நாளைக்கு கிடையாது நாளண்டைக்கு வேறு ஆக்கள் கேட்டால் தான் நாங்கள் ஓமண்டு போகிறது திடீரென்று நாங்கள் ஒரு வீட்டு வேலைக்கு சொந்தமாக போகிறது கிடையாது இப்படி தான் புல்லு பிடுங்க வெங்காயம் கட்ட ஈத்த அதற்கு தான் போகிறது மற்ற நாளையில் வீட்டிலான்னு இருக்கிறது இருந்தாலும் பிள்ளைகள் சில நேரம் அம்மா என்ன சமைச்சனீங்கன்னு கேட்டால் அண்டை கொண்டு மில்லுன்னு சொன்னால் ஒரு ஆள் கொண்டாந்து தருமை எதனா அரிசி கிடிச்சு அம்மா நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்கோண்டு அவர் போடுவார் கொண்டாந்து தந்துருந்துட்டு நாங்கள் சமைச்சி சாப்பிட்றது அப்புறம் என்ன செய்கிறன்ட்டு பேந்திருக்கிறது அப்புறம் மற்ற நாளைக்காரன் இப்போ நம்ம வேலைக்கு வேற போகிறீங்களோண்டா போகிறது போய்தான் எங்கள்ட சீவியன் நடக்குது எனக்கு சரியான கவலை இந்த பிள்ளை அப்படி இருக்குது ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சரியான கவலை அவள் கேட்ட அவள் சொல்லுவாம்மா நான் கல்யாணம் பண்ணால் நான் உங்களோடைய இருக்க போகிறேன்னு தான் சொல்லுவாள் அப்படி என்ன எனக்கு சில நேரம் பிரஷர் கூடி வந்துடும் ஒரு நாள் பிரஷர் சொல்லி கொண்டு போச்சுன்னா அம்மாவுக்கு 315 பிரஷர் நிற்கிது அம்மா யோசிக்கிறான் பிள்ளை ஒட்டிக்கலாம் சரி யாரும் யோசிக்கிறான்னுலாம் சொல்லுவேன் ஆஸ்பத்திரி போடுறேன் இப்போ ரத்தங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறேன் இதன் பிரச்சனை ஆஸ்பத்திரி வாங்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கொண்டு சொன்னேன் புறநானூரே இனம் மறக்காதே
திமிராய் வாவா தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா துடித்திடும் ஏரே பயமறியாதே வெடித்திடும் கிடங்கே நீதான் வாவா வாழ்வெங்கும் இரவாக மகள் வீட்டில் இருக்கிறா வாக்கு முட்டு வாரது. ஓ இனி மழை என்னொன்னே முட்டு வந்துடும். இப்போ கொஞ்சம் மேலிசர் வரத்தான் மேலிசருக்கு மருந்துகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ஹாஸ்பிட்டல்லாம் மருந்து பண்ணி வந்து கொடுப்பேற மகன் அப்படியே இது வருத்தங்கள் அதுகளோட இருக்குது பிள்ளை. வாக்கு முட்டு வார நட்டுக்க முட்டு வரும் மழைக்கு இருக்கிறா. மற்றது மருந்து தான் மருந்து தான் மற்ற அதோட அலிசர் அலிசர் நச்சீரம் காலம வெள்ளனா ஊற விட்டுட்டு தான் விடிய வெள்ளனா குடிக்கிறாரு. அந்த சீரக தண்ணி குடிச்சு கொண்டே இருப்பா. அப்புறம் இப்போ ஒரு இடத்துல சொன்னவையா சிதம்பரத்தம்பூ போட்டுட்டு சுடு தண்ணிக்க குடிச்சா சுவம் வருமென்னு சொல்லி அது செய்து கொண்டு வாரா. இப்படித்தானுங்கண்ட வாழ்க்கையும் பூ பொழுதுபோக்கு சில நேரம் நேரம் கூலிக்கு வேலைக்கு வந்தால் போவா இந்த வீட்டில் வந்துருக்குறா. அவள் தான் இப்போ கூப்பிட்டு சொன்ன அம்பியாக்கா அம்மா வேறட்டா அவங்களேன்னு சொல்லி மகன் வந்து ஏற்றி கொண்டு வந்தது. இவ்வளவு தூரம் நீங்கள் உங்களோட மகளை நினைச்சு கவலைப்படுறீங்கன்றது எனக்கு விளங்குது. ஆனால் உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கணும். அவள் வந்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்கணுமா இல்லையான்றதை வந்து நீங்கள் தான் சொல்லணும். அதை விட வந்து இப்போ வீட்டில் வந்து அவள் என்ன மாதிரி ஏதாச்சும் படிச்சிருக்கிறாவா, அதை தாண்டி வேலை எதுக்கும் போனால் வந்து அவளை வேலைகள் வந்து செய்ய முடியுமா? அவள் படித்தவள் நேயல் படிச்சுட்டு இருக்கிறான். எதன் வேலை வாய்ப்பு இருந்தால் சொன்னால் அவள் வருவா. வேலை வாய்ப்புக்கு வருவா. அவள் வேலை இல்லைன்னு ஒன்றான் இருக்கிறா.
தையலுக்கு மிஷின் எடுத்தவ தான் தையலுக்கு முகான பேர் தையல்லானே இப்போ அவள் வச்சு விட்டுட்டு இருக்கிறாள். தான் தனக்குண்டு ஒரு உடுப்பளை தைச்சி போடுவா. ஓ அவளுக்கு எதன் வேலை வேப்பு எடுத்து கொடுத்தா அவள் செய்வா. அவள் படித்தவ தான், எல்லாம் படித்தவா. ஓ ஏன்னா 2 பொம்பளை பிள்ளையும் 3 தம்பியும் தான். கடைசியாக இருக்கிறார், கடைசி மகனும் கிட்டத்தான் இருக்கிறார். அவர் தான் பேத்தி கொண்டு வந்தவன். உங்களோட சகோதரர்கள் வந்து அந்த அக்காவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் கேட்டவ முயற்சி பண்ணினவ. அக்கா அப்படி இருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அம்மா எல்லா காலத்தும் உங்களை யார் பார்க்குறது, செய்யும் கொண்டு சொல்லவே மாட்டேன்னு நிற்கிறாங்க. நான் என்ன செய்கிறது, பிள்ளைகள் ஒரு பிரச்சனை, மூத்த தமையன் எல்லாம் கேட்டவ. நீ தங்கச்சி என்ன செய்ய போகிறேன்னு, எனக்கு உங்கள்ட பிள்ளைகளுக்கு தான் எங்களை பார்க்குங்கள்லானே அப்படி சொல்லி போட்டு இருக்கிறான். அம்மாவுக்கு எத்தனை வயசு? எனக்கு 63 வயசு. 63 வயசுலையும் வந்து நீங்கள் ஒரு கூலி வேலைக்கு போய்த்தான் உங்களோட 3 வேளை சாப்பாடு வந்து போகுது. அதோட வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து நாங்கள் குறை சொல்ல முடியாது. அவர்கள் திருமணம் செய்தாலும் அம்மாவை வந்து பார்க்கணும். ஏதோ ஒரு கட்டத்தில் தங்களால் முடிஞ்சது ஏதாவது செய்து அம்மாவை பார்த்து கொண்டு தான் இருக்கணும் இப்போ வரைக்கும். அது மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் திருமணம் செய்துட்டா வந்து அம்மாவை தேடுறதை வந்து மிக குறைவாக இருக்கிறது. திருமணம் செஞ்சிட்டோமா தங்களுடைய மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் போய்விடுவார்கள். இருந்தாலும் அப்பா இல்லாத காலகட்டத்தில் வந்து உங்களை வந்து பிள்ளைகள் பார்க்கணும்ன்றது நல்ல ஒரு விஷயம் அம்மா. சரி, அதை தாண்டி வந்து நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்கிறீங்க, உங்களோட அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஆனால் அவர் வந்து தனக்கு திருமணமே தேவையில்லை என்ற ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து விட்டாண்டதான் உண்மை. இவ்வாறு இருந்து கொண்டு ஒரு திருமணத்தை செஞ்சு நான் சீரழியக்கூடாது, இல்லைன்னு சொன்னால் திருமணமே எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது நாங்களவே வந்து ஆக கஷ்டப்படுத்தி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே இணைக்க முடியாது. இணைக்கின்ற வேளையில் வந்து நாளைக்கு அவர்கள் விபரீதமான முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் அதோட வந்து இனி வயது போய் கொண்டிருக்கு. ஒரு கட்ட வயதுக்கு மேலே பெண்களுடைய திருமணம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் உங்களால் முடிந்த அளவு அவருடைய மனதை மாற்ற பாருங்கள். அவருடைய மனதை மாற்றி ஒரு திருமணம் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு வரைக்க கட்டாயம் அவாவுடைய சம்மதத்தோட நீங்கள் ஒரு திருமணத்தை செய்து வைக்கலாம். இதுவே ஒரு சம்மதம் இல்லாத ஒரு கட்டாய திருமணத்தை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அது தேவையில்லாத முடிவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடும். எனவே வந்து அவாவுடைய மனதை அறிஞ்சு கொண்டு நீங்கள் அடுத்த கட்டம் என்னன்றதை வந்து பார்க்கலாம். சரி, அம்மாவுக்கு இப்போ பார்க்க என்ன உதவி தேவைப்படுது, உங்களுக்கு என்ன உதவி தந்தால் உங்களுக்கு வீட்டில் இருந்தே உங்களால் வருமானத்தை பெருக்க முடியும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு வீடு இருக்குது, வீடு கட்டின குறையில் இருக்குது. உள்பூச்சி சின்னற பூஜையோட நிலம் இழுக்கணும். மற்றவரை அந்த பூஜைக்கு எல்லாம் பூச வேணும், நிலம் இழுக்கணும், அதெல்லாம் இருக்குது. கையில் வசதி இல்லாததில் அப்படி எல்லாம் இருக்குது. எங்களுக்கு என்ன திட்டம் இது, வீடு திருத்து விலைக்கு எரிஞ்சது தருவீங்களா? எங்களுக்கு ஆட்டு திட்டம், ஆடு வண்டி தாங்கோ. ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு கொட்டிலும் தந்தா நாங்கள் அதே இதுதான் அந்த ஆட்டுக்கு அதில் வச்சுக்கிட்டு செய்வேன். நாங்கள் உங்களுக்கு ஆட்டு திட்டத்துக்கு ஒரு உதவியை செய்து தாங்கோ. அராலி மத்தி ஊரத்தி தான் நாங்கள் நம்ம வரி எங்களுக்கு ஒரு உதவியை தாங்கும், வாழ்வாதார ஒரு உதவியை தாங்கும். அதை வளர்த்து நாங்கள் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி காட்டுறோம். வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா, கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா, துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. தடைவர்
வரும் நிலைகளுக்கு ஒளி போல் எழுமே. காடே சுற்றி எரிந்தோ ஆற்றில் மீன்கள் பிழைக்கும், வாழ்வில் மொத்தம் இழந்தோ எங்கள் பிள்ளை ஜெயிக்கும். வாழ்வெங்கும் எரவா